வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக வீட்டில் எப்படி தேங்காய் லட்டு செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் தாங்க ஆகும். சூப்பராக வீட்டிலே செஞ்சிடலாம். இதுக்கு முதல்ல நம்ம 2 கப் துருவன தேங்காய் எடுத்துக்கிறோம். 2 கப் தேங்காய்க்கு 1 கப் வெல்லம், இதுதான் கணக்கு. முதல்ல இந்த 2 கப் தேங்காவை நம்ம மிக்சியில் போட்டுட்டு நல்லா தூள் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய், அதை நம்ம இதில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். நம்ம எதுக்கு இதை மிக்சியில் போடுறோம்னா, மிக்சியில் போடும்போது நம்மளுக்கு ஈவனாக எல்லா தேங்காயும் நல்லா மஞ்சிரும். அதனால தான் நம்ம மிக்சியில் போட்டுக்கிறோம். இப்போ இது நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை வறுத்துக்கோங்க. நல்லா தேங்காய் வாசம் வர ஆரம்பிக்கும் போது நம்ம உதுத்து வச்சுருக்க அந்த வெல்லத்தை, நல்லா தூள் பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை இதுக்குள்ளே போட்டுரும். இந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ நல்லா உருகிட்டு, இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ரெண்டும் தேங்காயும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா சுருண்டு வந்திருக்கு. சுருண்டு வரும்போது இப்படி திருப்பி போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி முருகின மாதிரி வரும். இதுதான் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். ஒரு பிளேட்டில் நெய் ஊற்றிக்கிறோம். நெய் ஊற்றிட்டு அந்த லைட்டாக கொஞ்சமாக கையில் நெய் எடுத்துகிட்டு ஃபுல்லாக தடவி விட்டுரும். தடவி விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க தேங்காய் வெல்லம் அந்த பூரணத்தை இதுக்குள்ளே போட்டுட்டு அந்த நம்ம எதில் தடவி விடுறோமோ அதில் கொஞ்சமாக லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண வேண்டிய கத்திலையும் அதே மாதிரி கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை ஒரு 6 to 7 மணி நேரத்துக்கு நீங்கள் அப்படியே விட்டுறணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா செட் ஆகும். இந்த மாதிரி நம்மளுக்கு பர்ஃபி ஷேப்பில் கிடைக்கும். இது பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேங்காய் பர்ஃபி சுகர் போட்டு செய்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் இது செட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஒரு 6 to 7 மணி நேரம் கண்டிப்பாக எடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபி வேண்டாம், லட்டாவே நம்ம செஞ்சுக்கலான்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கிட்டோம்னா அவ்வளோதான். குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தேங்காய் லட்டு சூப்பராக ரெடி. இதை நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இது கடையில் ஒரு பீஸ் 5 ரூபாங்கிற மாதிரி இருக்கும். நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம பார்க்க வேண்டிய 2 முக்கியமான டிப் என்னென்னா, முதல்ல அதை அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த முருகின பதம் வரும்போது தான் நம்ம ஆஃப் பண்ணணும். 2வது பர்ஃபி ஷேப்பில் செய்யணுன்னா இதை அப்படியே ஒரு 7 to 8 மணி நேரத்துக்கு செட் ஆகிற வரைக்கும் விட்டுட்டாதான் நம்மளுக்கு அந்த மாதிரி ஈஸியாக பர்ஃபி கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேங்காய் லட்டு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.